ஸ்தோத்திரம். ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்ட வேண்டுமானால் ஆலயம் கட்டியவுடன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பலி செலுத்துவதற்கு பிரதான ஆசாரியன் கண்டிப்பாக தேவை. பிரதான ஆசாரியனாகிய ஹை பிரீஸ்ட் இல்லாமல் பலி செலுத்த முடியாது. ஆனால் இப்போது ஜெருசலேமில் தேவாலய நிர்வாகத்தினரால் பிரதான ஆசாரியன் நியமிக்கப்பட்டு விட்டார். அவர் பெயர் ரபி பாருக் கஹான் என்பதாகும். கிபி 70ஆம் வருஷம் 2ஆம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு யூதர்களுக்கு 2000 வருஷங்களாக ஆலயமும் இல்லை, அவர்கள் இதுவரை பலி செலுத்தவும் இல்லை. காரணம், தேவாலயத்தில் தான் பலி செலுத்த வேண்டும். எனவே பிரதான ஆசாரியனும் 2000 வருஷங்களாக இல்லை. எந்த ஆசாரியத்துவ நடைமுறைகளும் இல்லை. தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு எந்த அளவிற்கு தேவாலயம் முக்கியமோ அந்த அளவிற்கு பிரதான ஆசாரியனும் முக்கியம். இப்போது பிரதான ஆசாரியனையும் மிகச் சரியாக கண்டுபிடித்து நியமித்து விட்டார்கள். பிரதான ஆசாரியன் என்பவரை சாதாரணமாக படிப்பை வைத்தோ செல்வாக்கை வைத்தோ அரசியல் பின்னணியை வைத்தோ நியமித்துவிட முடியாது. பிரதான ஆசாரியன் என்பவரை இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரில் லேவி கோத்திரத்தில் இருந்து மட்டும்தான், அதுவும் ஆரோனின் குடும்ப சந்ததியில் இருந்துதான் நியாயப்பிரமாண முறைமையின்படி நியமிக்க வேண்டும். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய், அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்று தேவனாகிய கர்த்தர் கூறியிருக்கிறார். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலும் லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் தேவாலயத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அதிலும் ஆசாரியர்கள் என்பவர்கள் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்த ஆரோனின் குடும்ப சந்ததியினராய் இருக்க வேண்டும். அவர்களில் இருந்துதான் ஒருவனை பிரதான ஆசாரியனாக நியமிக்க வேண்டும். எவ்வளவு வேத நடைமுறைகள் இருக்கின்றன பாருங்கள். இப்போது ரபி பாருக் கஹான் என்பவரை சரியாக நியமித்து விட்டார்கள். நவீன டெக்னாலஜி மூலமாக ஜீனியாலஜி முறைப்படி ஏகப்பட்ட ஆய்வுகள் நடத்தி இதுவரை மிகச் சரியாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். பிரதான ஆசாரியனை தவிர வேறொருவரும் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகக்கூடாது. பிரதான ஆசாரியனால் மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக முடியும். அதுவும் ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை பாவ நிவாரண பலி செலுத்தும் நாளில் பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் எல்லா பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்காக இளங்காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பான். இப்பொழுது தெரிகிறதா பிரதான ஆசாரியன் எவ்வளவு முக்கியமானவன் என்று? மேலும் இப்போது பிரதான ஆசாரியனை 2000 வருஷங்களுக்கு பிறகு நியமித்திருக்கிறார்கள். காரணம், 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு எல்லாமே ஆயத்தமாக்கி விட்டார்கள். ஆனாலும் பிரதான ஆசாரியன் இல்லாமல் பலி செலுத்த முடியாதே. எனவே மிக முக்கியமான நியமனமாகிய பிரதான ஆசாரியனையும் நியமித்து விட்டார்கள். வருஷத்திற்கு ஒரு முறை தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் பிரதான ஆசாரியன் பலி இரத்தத்தை தெளித்து பிராயச்சித்தம் செய்யும். அந்த தினத்தை தான் யூதர்கள் வருஷந்தோறும் யோம் கிப்பூர் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அந்த பண்டிகை அடுத்த மாதம் அக்டோபரில் வருகிறது. அன்றைய தினத்தில் யூதர்கள் தங்கள் தேவனிடம் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி உபவாசித்து தேவனிடம் மன்னிப்பு கேட்டு புலம்புகிற தினமாகும். இந்த தினம் வருஷந்தோறும் அக்டோபர் மாதம் வரும். ஆனால் இதுவரை அவர்களுக்கு தேவாலயமும் இல்லை, பிரதான ஆசாரியனும் இல்லை, பலி செலுத்துதலும் இல்லை. எனவே யூதர்கள் யோம் கிப்பூர் பண்டிகை தினத்தன்று ஜெருசலேமில் அழுகையின் சுவர் என்று சொல்லப்படுகிற தேவாலயத்தின் எஞ்சி இருக்கிற வெளிப்புற சுவராகிய மேற்கு சுவரில் அந்த பகுதியில் கூடி வந்து அந்த பாவ நிவாரண தினத்தில் அழுது புலம்பி உபவாசம் இருந்து தேவனிடம் முறையிட்டு ஆசரிப்பார்கள். இது அவர்களுக்கு 7 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சி. ஆனால் பண்டிகையின் பிரதான நாளில்தான் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் எல்லா ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும் பலியை செலுத்துவான். அன்றைய தினம் யூதர்களுக்கு பிரதான ஓய்வு நாளாகவும் இருக்கும். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இந்த யோம் கிப்பூர் பண்டிகையின் பிரதான நாளில்தான்
ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கினார்கள். அன்றைய தினத்தை ஹமாஸ் தீவிரவாதிகள் தேர்ந்தெடுத்து யூதர்களை தாக்கியதின் அர்த்தம் இப்போது புரிகிறதா? ஓய்வு நாளில் யூதர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளில் யூதர்கள் யுத்தம் கூட செய்யக்கூடாது. யோம் கிப்பூர் பண்டிகை யூதர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை என்பதால் அது அரசாங்க விடுமுறை தினம். இராணுவ வீரர்கள் எல்லாம் விடுமுறைக்காக பிரதான அந்த பண்டிகையை ஆசரிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு தங்கள் வீடுகளுக்கு சென்று விடுவார்கள் என்பதை அறிந்தே எதிரிகளாகிய ஹமாஸ் தீவிரவாதிகள் அக்டோபர் 7 இஸ்ரேலை தாக்கினார்கள். எப்படிப்பட்ட மோசமான பிசாசின் தந்திரம் பாருங்கள். இஸ்ரேல் இராணுவ வீரர்களோடு நேருக்கு நேராக நின்று வீரமாக யுத்தம் செய்ய திராணி இல்லாத தீவிரவாதிகள் அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் ஆயிரக்கணக்கில் ஒரே நாளில் அந்த பிரதான பண்டிகை நாளில் கொன்று போட்டு இஸ்ரேலின் அப்பாவி பொதுமக்களை பிடித்து வைத்து கொண்டு விடாமல் பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் காசாவில் இஸ்ரேலின் இராணுவ வீரர்களுக்கு நேரில் நின்று யுத்தம் செய்ய பயந்து கொண்டு தங்கள் முகத்தை மறைத்து கொண்டு பணைய கைதிகளை மனித கேடயங்களாக பயன்படுத்தி காசாவின் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக உலக நாடுகளும் செயல்படுகின்றன. சரி, நம்ம சாப்டருக்கு வருவோம். 2000 வருஷங்களுக்கு பிறகு பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டிருக்கிற ரபி பாருக் கஹான் என்பவருக்கு அந்த தேவாலய நிர்வாகம் மூலமாக நியாயப்பிரமாண முறைப்படி எப்படி பலிகள் செலுத்த வேண்டும், எப்படி சுத்திகரிப்பு செய்ய வேண்டும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செய்ய வேண்டிய முறைகள் என்ன என்பவை பற்றி முழுவதும் பயிற்சி கொடுத்து விட்டார்கள். இப்போது தேவாலயம் இப்போது கட்டினால் கூட உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவாரண பலி செலுத்தும் அளவிற்கு பாருக் கஹான் என்பவர் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இவரை 2019 வருஷத்திலேயே ஜெருசலேம் தேவாலய நிர்வாகத்தினர் பிரதான ஆசாரியனாக நியமித்து விட்டதாகவும், ஆனால் உலக அரசியல் காரணங்களுக்காக வெளியே இன்னும் முறைப்படி அறிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. சிவப்பு கிடாரிகளை இஸ்ரேலுக்குள் கொண்டு வந்ததினாலேயே அதன் பிறகே, அதாவது யூதர்கள் தேவாலயம் இனி கட்டிவிடுவார்கள் என ஹமாஸ் தீவிரவாதிகள் பயந்து இஸ்ரேலை தாக்கினார்கள். இப்போது அந்த யுத்தம் எங்கு வந்து நிற்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் அவர்கள் உண்மையிலேயே சிவப்பு கிடாரியை பலி செலுத்தியதையும் வெறும் ஒத்திகை நிகழ்ச்சிதான் என்று உலகத்திற்கு அறிவித்தார்கள். இப்போது பிரதான ஆசாரியனையும் நியமித்து விட்டார்கள் என்பது உலகத்திற்கு பகிரங்கமாக தெரிந்தால் அவர்கள் இன்னும் பல பிரச்சனைகளை இஸ்ரேலுக்கு எதிராக ஏற்படுத்துவார்கள் என்பதாலேயே பிரதான ஆசாரிய நியமனத்தை மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. தானியேலின் புஸ்தகம் 9 அதிகாரம் 27 வசனத்தில் அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின்படி பாழாக்குகிற அருவருப்பானவன் என்பது அந்தி கிறிஸ்துவை குறிக்கும் வார்த்தை ஆகும். ஒரு வாரம் என்பது 7 வருஷங்களை குறிக்கும். அந்த வாரத்தின் பாதி என்பது 3.5 வருஷங்களை குறிக்கும். அதாவது இயேசுவின் இரகசிய வருகை முடிந்தவுடன் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு யூதர்களோடு 7 வருஷங்களுக்கு சமாதான உடன்படிக்கை பண்ணுவான். ஆனால் அந்த உடன்படிக்கையை பாதியிலேயே 3.5 வருஷங்களிலேயே முறித்து கொண்டு ஜெருசலேம் தேவாலயத்தில் அந்தி கிறிஸ்துவாகிய தன்னுடைய அருவருப்பான விக்கிரகத்தை கொண்டு போய் வைத்து அந்தி கிறிஸ்துவை தேவனாக வணங்கும்படி யூதர்களை கட்டாயப்படுத்துவான். அதனால் யூதர்கள் அவனை வணங்க மாட்டார்கள். எனவே அந்தி கிறிஸ்து யூதர்களை கொடூரமாக கொலை செய்வான். இதனால் யூதர்கள் ஜெருசலேமை விட்டு யூதேயாவை விட்டு வனாந்திரங்களுக்கும் மலைகளுக்கும் ஓடி போய்விடுவார்கள். அப்போது தேவாலயத்தின் ஆராதனை, பலி செலுத்துவது எல்லாமே நிறுத்தப்பட்டுவிடும். இதைத்தான் இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. ஏன் இதை சொல்கிறோம் என்றால், இப்போது ஜெருசலேமில் தேவாலயம் இல்லை. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் ஜெருசலேமில் தேவாலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் பலிகள் செலுத்தப்படுகிறது என்று வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது அந்த ஆலயத்தை கட்டுவதற்காகத்தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பலி செலுத்த பிரதான ஆசாரியனையும் நியமித்து விட்டார்கள்.
தேவாலயம் எந்த நேரத்திலும் இனி கட்டப்பட்டு விடலாம். அப்படி என்றால் அந்திகிறிஸ்து வெளிப்படும் காலம் வந்துவிட்டது. ஆனால் அதற்கு முன்பு இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிபி 70க்கு பிறகு யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். 2000 வருஷங்களாக அவர்களுக்கு சொந்த தேசமாகிய இஸ்ரவேல் தேசம் இல்லை. தலைநகரமாக ஜெருசலேம் யூதர்களுக்கு இல்லை. ஆசாரிய லேவிய முறைகளும் இல்லை. எதுவுமே இல்லை. ஆனால் 1948ஆம் வருஷம் யூதர்களுக்கு அவர்களுடைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் கிடைத்தது. ஆனாலும் யூதர்கள் ஜெருசலேமுக்குள் போக முடியாது. தேவாலயம் இருந்த இடத்தில் அந்த இடத்திற்கு யூதர்களுக்கு அனுமதி கிடையாது. காரணம், ஜெருசலேம் ஐநா சபையின் கட்டுப்பாட்டில் இருந்தது. தேவாலயம் இருந்த பகுதி ஜோர்டான் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் 1967ஆம் ஆண்டு நடந்த 6 நாள் யுத்தமாகிய இஸ்ரேல் அரேபிய யுத்தத்தின் போது இஸ்ரேலுக்கு ஜெருசலேம் கிடைத்துவிட்டது. ஜெருசலேமை இஸ்ரேல் பிடித்து கொண்டது. அதன் பிறகுதான் யூதர்களால் மேற்கு சுவர் அருகில் கூட வழிபாடு செய்ய முடிந்தது. அதுவரை யூதர்களால் மேற்கு சுவர் அருகே வழிபட முடியாது. நுழைவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. மேலும் 1919இல் அமெரிக்க ஜனாதிபதியாகிய ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் ஜெருசலேம் மீண்டும் இஸ்ரேலின் தலைநகரமாக மாறியது. அது மாத்திரமல்ல, 1987இல் ஜெருசலேமில் டெம்பிள் இன்ஸ்டிடியூட் தேவாலய நிர்வாகம் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்களுடைய பிரதான லட்சியமே நோக்கமே ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயத்தை கட்டுவதுதான். அதற்காகவே தான் அந்த நிர்வாகம் தொடங்கப்பட்டது. அவர்களுடைய பெருமுயற்சியால் இப்போது 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்காக எல்லாமே ஆயத்தம் பண்ணிவிட்டார்கள். தேவாலய பணிமுட்டுகள், சாதனங்கள், பொன் குத்துவிளக்கு, தூபபீடம் எல்லாமே 70க்கும் அதிகமான அந்த சாதனங்கள், தேவாலய ஆசரிப்பு சாதனங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. சுத்தமான தங்கத்தால் செய்யப்பட்ட மினோரா குத்துவிளக்கு 40 கிலோவுக்கும் அதிகமான எடை உள்ளதாம். மேலும் அதையும் தயார்படுத்தி விட்டார்கள். லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன் எல்லோருக்கும் முறைப்படி பயிற்சி கொடுத்து ஆயத்தமாக வைத்திருக்கிறார்கள். பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம், அதாவது இஸ்ரேலின் 12 கோத்திரத்தாருக்கு அடையாளமாக விலையேறப்பெற்ற 12 கற்களாலான மார்பதக்கம், பிரதான ஆசாரியனுடைய சிரசில் வைக்கக்கூடிய கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற கிரீடம் எல்லாமே முறைப்படி ஆயத்தமாக்கி விட்டார்கள். இவ்வளவு கடினமாக எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி இருப்பது வெறுமனமே அதாவது மியூசியத்தில் வைப்பதற்காக அல்ல, சீக்கிரத்தில் தேவாலயம் கட்டுவதற்காகத்தான். தேவாலயம் கட்டுவதற்கு முன்பு சுத்திகரிப்பதற்கான சிவப்பு கிடாரியின் பலி சாம்பலும் சேகரித்து விட்டார்கள். போன தலைமுறையினருக்கு இதெல்லாம் வெறும் கனவாகவே இருந்தது. ஆனால் இப்போது இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, நடக்கிறது. தேவாலயம் மட்டும்தான் இன்னும் கட்டப்பட வேண்டும். அதற்கு முன்பு இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்ட கடைசி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும். ஆமென்.